ஹாய் அம்மா குட்டீஸ், அழகாக கிளம்பியிருக்கேங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கிளம்பிட்டேன். கோயிலுக்கு நம்ம வந்து இப்போ கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு தீபம் ஒன்று ஏற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். தைப்பூச அன்னைக்கு. சரிங்களா, கடை கொஞ்சம் நேரம் இப்படியே இருக்கட்டும், போயிட்டு வந்துடலாம் வாங்க போப்போம். ஸோ வெத்தலை தீபம் வந்து கன்னிராசிக்காரங்க ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிண்டு வெத்தலை ஒன்று வாங்கிட்டு 2 நெய் விளக்கு வாங்கிட்டு போயிருந்தேங்க. ஸோ எல்லோரும் என்னையே பார்த்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கோயிலில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா ஒரு கையில் வச்சுக்கிட்டே எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ பார்த்தாங்க. 2வது வெத்தலை வச்சு அதுக்கு மேலே வந்து தீபம் ஏற்றுறாங்களேன்னு பார்த்தாங்க. ஸோ கோயிலில் வந்து வாசலில் வந்து அந்த நெய் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருந்ததை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன ஆறுதலாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நான் அப்படி தான் ஏற்றிட்டு இருந்தேன். இப்படி தான் ஏற்ற சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, ஸோ ஒரு அமைதி இதெல்லாம் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேங்க. கோயிலுக்கு போய் விளக்கேற்றிட்டு வந்தாச்சு.
வெத்தலை வச்சு ஏற்ற சொன்னாங்க, ஏற்றியாச்சுங்க. சரிங்களா, நம்ம கடமையை முடிச்சாச்சு. ப்ராடக்ட்க்கு வந்து சாமி கும்பிட்டு வந்திருக்கேன். ஆனால் திண்ணீர் கொண்டு வந்து ப்ராடக்ட்டை வச்சுட்டேன். ஸோ இவ்வளோ நாள் நடந்து போயிட்டு வந்தது ஒரு மாதிரி வேர்த்து கொட்டுது. நீங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ என்னோடய காஸ்டியூம் இது தான் எல்லோ, அதுக்காகவே எடுத்தேன். கோயிலுக்கெல்லாம் போனோம்னா அதை பண்ணிக்கலான்னு. டாட்டா எல்லாத்துக்கும். நாளையில் குறைக்க ஆரம்பிச்சிச்சு.